வெல்கம் டு ஐசக் டாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல பிளாஸ்ட் படத்தோட கம்ப்ளீட்டான ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். படத்தை நேத்து தான் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தோட டைரக்டர் யாரு, யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இந்த படம் யார் கூட போய் பார்க்கலாம், மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பிளாஸ்ட் மூவிக்கு போற பிளான் இருந்துச்சுன்னா இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, மேட்ருக்கு வருவோம். பிளாஸ்ட் படம், இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாஷ் கே ராஜ். இவரோட டெபியூ மூவி இது. இவரு வந்து பிரதீப் ரங்கநாதன் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். லவ் டுடே படத்துல இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே இவர் இந்த ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ண உடனே பிரதீப் ரங்கநாதன் கிட்ட போய் இந்த படத்தை நான் எழுதியிருக்கேன் அப்படின்ற அந்த ஸ்கிரிப்டை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பிரதீப் ரங்கநாதன் அவரோட நல்ல மனசுனால கல்பத்தி அகோரம் உடைய ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ல இந்த கதையை சொல்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்காரு. அப்படி அந்த வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த பிளாஸ்ட் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த மூவிக்கு நல்ல ரிவ்யூஸும் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கான முக்கியமான காரணம் இன்ஸ்டாகிராம் ரீல் தான். என்னடா சொல்றேன்னு பாக்குறீங்களா? இன்ஸ்டாகிராம்ல இந்த படத்தோட ஒரு சீன் வரும். அந்த படத்தோட ஹீரோயின் கார்ல போகும்போது மேனேஜர் அரெஸ்ட் பண்ணுவாரு. ஹீரோயின் காரை விட்டு இறங்குவாங்கன்னு பார்த்தா மேனேஜரை அடிச்சு பொழந்து இறங்கிடுவாங்க. என்னடா படம் இது டிஃப்ரெண்டா இருக்கு, ஹீரோயின் போட்டு இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு அந்த ஒரு விஷயம் தான் என்ன படத்தை பார்க்க வச்சது. இந்த படத்துல மெயின் கேரக்டரா அர்ஜுன் அண்ட் அபிராமி பண்ணிருக்காங்க. அவங்களோட டாட்டரா பிரீத்தி முகுந்தன் பண்ணிருக்காங்க. நடிகர் அர்ஜுனுக்கு உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க தேவையே இல்லை. நம்மளோட ஆக்ஷன் கிங். அண்ட் அபிராமி மேடமே உங்களுக்கு நல்லா தெரியும். ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க சூஸ் பண்ற படம்லாம் கரெக்டா ஸ்கிரிப்ட் பார்த்து சூஸ் பண்றாங்க, நல்ல கேரக்டர் சூஸ் பண்றாங்க. இந்த படத்திலுமே அவங்களுக்கு அந்த கேரக்டர் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா அவங்க நடிக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பேர் சொல்லக்கூடிய ப்ராஜெக்டா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் பிரீத்தி முகுந்தன் இவங்களை நம்ம சாய் அபியங்கரோட ஆல்பம் சாங் ஆசை கூட அந்த பாட்டு இருக்குல்ல, அதுல நம்ம பார்த்திருப்போம். அதுல சாய் அபியங்கர் இவங்களை ஃபீச்சர் பண்ணியிருப்பாரு. இவங்களோட டெபியூ ஃபிலிம் தெலுங்குல இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. என்னத்தான் இவங்க தெலுங்குல இன்ட்ரோடியூஸ் ஆனாலும் ஆல்பம் சாங் பண்ணியிருந்தாலும் இந்த மூவி உங்களுக்கு சரியான பிரேக்கை தரும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. உண்மையாவே இவங்களோட கேரக்டர் இந்த படத்துல செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. அண்ட் இந்த படத்துல இவங்க தான் மெயின் கேரக்டர்னா பாத்துக்குங்களேன். அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் அருண் ராதாகிருஷ்ணன். உண்மையா சினிமோட்டோகிராஃபி செம்மையா இருந்துச்சுங்க. இந்த படமே ஃபுல்லா ஃபைட் சீன்ன்றதுனால விஷுவல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம ஃபைட் சீன்லாம் அழகா எடுத்திருந்தாரு. பார்க்கவே விஷுவலா பார்க்கறதுக்கு ரொம்ப செம்மையா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் ரவி பஸ்ரூர். நம்ம கேஜிஎஃப்லாம் மியூசிக் போட்டார்ல, அதிரடியா போட்டிருப்பார்ல, அவர் தான் இந்த படத்தோட மியூசிக். இந்த படத்துல ரவி பஸ்ரூர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே நிறைய இங்கிலீஷ் சாங் எல்லாம் போட்டிருந்தாரு ஃபைட் சீன்ல. அது செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு, செம்மையா கனெக்ட் ஆச்சு. ஓவராலா விஷுவல் கூடவும் அந்த மியூசிக் கூடவும் பார்க்கும் போது ஃபைட் சீன்லாம் தெரியா இருந்துச்சு. இந்த படத்தோட ஓவரால் ரன்னிங் டைம் 143 நிமிஷம். இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பாவே போகும். இந்த படத்தோட மெயின் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, கராத்தா மாஸ்டரா இருக்க அர்ஜுன் அவரோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க குடும்பத்துல அவங்க பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே கராத்தா சொல்லி கொடுத்து நல்ல தைரியமான பொண்ணா வளர்த்திருக்காரு. தப்ப தட்டி கேட்கிற ஒரு பொண்ணா வளர்த்துட்டு இருந்திருக்காரு. எங்க அநியாயம் நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள வளர்த்ததுனால அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் நிறைய விஷயங்களை தட்டி கேட்கிறாங்க. இந்த சின்ன குடும்பத்துக்கும் ஒரு பெரிய கார்ப்பரேட் ஊழலுக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இந்த படத்தோட மெயின் கதையே. ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, அதுல ஒரு பணக்காரன் வில்ல ஒரு கிராமத்தையே அழிக்க நினைக்கிறான். அந்த ஒரு கிராமத்தை இந்த சின்ன கராத்தே மாஸ்டர் குடும்பம் எப்படி தடுத்து நிறுத்திச்சு, இவங்க எப்படி அந்த விஷயத்தெல்லாம் சம்பந்தப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா செம்ம அதிரடியா ஒரு நிறைய ஃபைட் சீக்வன்ஸோட காமிக்கிற படம் தான் இது. படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, உண்மையாவே செம்மையா இருக்கும். என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, இந்த படம் ஆரம்பத்துல இருந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலயுமே லேக் ஆகல. இன்டர்வலுக்கு அப்புறமும் கூட படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. என்ன ஒரு சில இடத்துல லாஜிக்லாம் மிஸ் ஆனாலும், தொப்பில இருந்து முயல் எடுத்தா மேஜிக்கு, தமிழ் சினிமால எதுக்குடா லாஜிக்ன்ற மாதிரி லாஜிக் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த படம் உண்மையாவே செம்ம சூப்பர் படங்க. செம்ம ஆக்ஷன் படம். அந்த முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். முக்கியமா உங்க வீட்டுல இருக்க பெண்களை கூட்டிட்டு இந்த படத்துக்கு போனீங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட தமிழ் சினிமால பெண்களை மையமா வச்சு எடுத்த கொஞ்சம் படத்துல இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். அதுவும் ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு பெண் எவ்வளவு தைரியமா கராத்தா கத்துக்கிட்டு அநீதிக்கு எதிராக
எதிராக போராடுறாங்க, எவ்வளவு தைரியமா இருக்காங்க அப்படின்றத காமிச்சதுனால உங்க வீட்டுல இருக்க பெண்கள் இந்த படத்தை ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உள்ளது. அதனால மறக்காம இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பாருங்க. அண்ட் உங்களோட ஒய்ஃப அம்மாக்களை கூட்டிட்டு போய் பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு பெண்கள் கொண்டாடுகிற படம்னே சொல்லலாம். இந்த படத்துல 3 மெயின் வில்லன் இருக்காங்க. அது ஒரு மெயின் வில்லன் வந்து கார்ப்பரேட்டோட முதலாளி, ரெண்டாவது வில்லன் வந்து அருண் சிதம்பரம் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு. அவரோட போர்ஷன்லாம் உண்மையாவே செம்மையா கனெக்ட் ஆச்சு. அண்ட் இவரு அடிப்படையில மியூசிஷியன் போல இருக்கு. இப்பெல்லாம் மியூசிஷியன்ஸ்லாம் சினிமால நடிக்கிறாங்க, ஃபீச்சர் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்க ரொம்ப ஹாப்பியாவே இருக்கு. அண்ட் அவரோட போர்ஷன்லாம் உண்மையாவே செம்மையா கனெக்ட் ஆச்சு. அவரோட ஃபைட் சீக்வன்ஸுமே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த ஒரு படத்துல அருண் சிதம்பரம் சூப்பராகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்காக வாழ்த்துக்கள். அண்ட் பொல்லாதவன் படத்துல நடிச்ச வில்லன் கூட இதுல ஒரு மெயின் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுவுமே கனெக்ட் ஆச்சு, செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓவரால் இந்த ஒரு படம் ஆக்ஷன் படமா இருந்தாலும் குடும்பங்கள் கொண்டாடுகிற, பெண்கள் கொண்டாடுகிற ஒரு படம்னே சொல்லலாம். சரி, இந்த ஒரு படத்துக்கு நான் 10க்கு 8 தருவேங்க. கம்ப்ளீட் ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் உள்ள படம். இந்த படத்தை முக்கியமா போய் தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல பாக்குற அந்த வைபை மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையாவே பெண்கள்லாம் ஒரே விசில் சத்தம் பறக்குது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்க்கலாம். இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. சரி மக்களே, இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த படத்தை எடுத்த சுபாஷ் கே ராஜுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் சார்பாக நீங்களும் இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. சரி மக்களே, அடுத்த படத்தோட ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Isaac.